அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு தைப்பூச திருவிழா, முருகனுக்கு மிகவும் உகந்த திருநாள். இந்த வீடியோவை பேசக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு நம்ம பேசுகிறோம். சரி, இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய் பகவானை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம். ஏற்கனவே செவ்வாய் பகவானை பற்றி பேசியிருக்கோம், அது வேறு சில விஷயங்கள் போகுது. மருத்துவர் ஆகிறதுக்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அதுதான் இன்னைக்கு ஜோதிடத்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. மருத்துவத்துறையை கட்டி ஆளும் செவ்வாய். நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு தொழிலுக்குமே 3 கிரகங்களின் பங்களிப்பு தேவை. முதன்மையாக அந்த கிரகத்தினுடைய இப்போ டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல செவ்வாய் பகவான் தான் அவங்க இருக்கிறது. அதற்குரிய முதன்மையான கிரகம் செவ்வாய். அதனை எடுத்து 2வது கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன். 3வது கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். 4வது இடத்துல வேணுமா நீங்க கேதை வச்சுக்கலாம். ஆனா 3 கிரகம் தான், செவ்வாய், சூரியன், குரு. இந்த 3 கிரகங்கள் தான் மருத்துவத்துறையில இருக்கிற நிறைய மருத்துவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. ஓகேங்களா? சரி, அந்த அமைப்பு படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மருத்துவர் ஆகிறதுக்கு முதல் கிரகம். சரி, மருத்துவர் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும், என்ன சார் கிரக அமைப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, மருத்துவத்திற்குரிய கிரகம் செவ்வாய்ன்னு சொல்லிட்டேன். அப்போ இயற்கையிலேயே மேச லக்னம் அல்லது மேச ராசி, விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசி, இந்த 2 லக்ன ராசிக்காரங்களையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரையும், சித்திரை நட்சத்திரத்தையும், அவிட்ட நட்சத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த 2 கான்செப்ட் மட்டும்தான் சார் மருத்துவத்திற்கு பேசிக் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? அதனை எடுத்து இந்த மருத்துவர் துறைக்கு மிக உயர்ந்த ஒரு அமைப்புன்னு சொல்லி என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தோடவோ 10ஆம் இடத்தோடவோ அல்லது 6ஆம் இடத்தோடவோ தொடர்பு கொண்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவத்துறைக்கு வரலாம். சரி, இந்த அமைப்பு மட்டும் போதுமா சார், வேறெல்லாம் எதுவும் வேணுமா, வேணாமா சார்? இந்த அமைப்பு வேணும், இதுக்கப்புறம் இன்னொரு அமைப்பு வேணும். இந்த செவ்வாய் வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனோட இணைஞ்சு இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம். இன்னைக்கு இந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் இப்ப செவ்வாய் இருக்கிறார், வக்ரகதியில இருக்கிறார். அப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சு 2 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்போது குருவின் பார்வையிலையும் அவர் சேர்ந்திருந்தார்னா அவர் தான் மிக சிறந்த மருத்துவராக இருப்பாரு. அது சர்ஜன் ஆகட்டும், வேற எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா இருக்கட்டும் மருத்துவத்துறையில. அப்போ செவ்வாய்க்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகமான சந்திரன், செவ்வாய்னா நெருப்பு, சந்திரனா தண்ணி, அந்த நெருப்பை குளிமைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை தண்ணிக்கு தான் இருக்கு. அப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை முதன்மையாக சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சந்திரன். தசமி திதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரனும், பஞ்சமி திதிக்கு தேய்பிரைக்குள்ளார இருக்கக்கூடிய சந்திரனும் கண்டிப்பாக செவ்வாயோட இணைஞ்சிருந்தா, அவங்க 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அவங்க மருத்துவத்துறையில இருப்பாங்க. செவ்வாயின் காரகத்துவம் உள்ள அத்தனை துறையிலையும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது ஒரு பாயிண்ட். 2வது விதி பாருங்க, இந்த செவ்வாய் 2 10ஆம் இடத்தோட எந்த வீட்டுல தொடர்பாக இருந்தாலும் அங்க ஸ்தான பலம் அடைஞ்சு, அந்த ஸ்தான பலம் அடைஞ்ச அந்த செவ்வாய், ஸ்தான பலம்னா என்ன சார், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகுணம், திக்பலம், இந்த 4 பாயிண்ட் இருந்தா அது ஸ்தான பலம் சார். இந்த அமைப்புல இருந்து இந்த ஸ்தான பலத்தை குரு எங்கேயாவது இருந்து தன்னுடைய பார்வையால அவரை பார்த்துட்டார் அப்படின்னா இதுவும் ஒரு மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய, ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு யோகம்னு சொல்லலாம் சார். 2வது பாயிண்ட் வந்துருச்சிங்களா? சரி, 3வது பாயிண்ட் ஒண்ணு இருக்கு சார். சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு அதற்கு எதிரே ஏதாவது ஒரு பகுதியில இருந்து, இப்ப சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த வீட்டுக்கு திரிவோணத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் மருத்துவத்துறையில இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். சிம்மத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய்
குரு, இந்த 4 கிரகங்களும் இணைஞ்சவங்களும் மருத்துவத்துறையில இருப்பாங்க சார். இதெல்லாமே இந்த மருத்துவத்துறைக்கான அந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருந்தோ அல்லது கும்ப வீட்டுல இருந்தோ அல்லது மேச வீட்டுல இருந்தோ அவர் வந்து சிம்மத்தை பார்க்கும்போது அவரும் ஒரு மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க சார். எந்த வீட்டுல இருந்தாலும் சரிங்க சார், செவ்வாய் எந்த வீட்டுல இருந்தாலும் சரிங்க சார், குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா இவர்களும் மருத்துவத்துறையில இருக்கிறாங்க சார். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தாலும் சரி, வேற எந்த மருத்துவராக இருந்தாலும் சரிங்க சார். இந்த அமைப்பு கூடவே சனியும் தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னா சார் பல் டாக்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த யோகத்தினுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் வேற திசையை நோக்கி போகும். பல் டாக்டர்னா செவ்வாய் சனி இணைஞ்சிருந்து குருவின் பார்வையிலையோ அல்லது சுக்கிரனின் இணைவிலையோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலையோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய இணைவிலையோ இருக்கும்போது இவர்களும் ஒரு ஆக சிறந்த பல் மருத்துவராக ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்கூடாவே நன்றாக வந்து தெரிகிறது. சரிங்களா? ஒரு நேயர் நம்ம கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க, சார் மருத்துவர் ஆகிறதுக்கு என்ன சார் கிரக அமைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அம்மா, உங்களுக்கு நீங்க கேட்டதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். மருத்துவர் ஆகிறதுக்கும் ஒரு அமைப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி பல் டாக்டர் ஆகிறதுக்கான அமைப்பையும் நான் அதுல வந்து போட்டிருக்கேன். நீங்க அதை பாருங்க. வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நம்மளுடைய பயனுள்ள வீடியோக்களை வந்து போட்டு பாருங்க. இந்த அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகரின் எண்ணங்களும் எண்ணங்களும் சிந்தனையும் மருத்துவத்துறையை நோக்கி கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இது ஒரு சின்ன வீடியோவா தான் போடணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம கிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கறவங்க தயவு செய்து ஒரு முழு ஜாதகம் பார்க்கறதுக்கு 1010 ரூபா சார்ஜ் வாங்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பகுதியை மட்டும் கேட்கறதுக்கு 505 ரூபா சார்ஜ் பண்றேன். முன்பதிவு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ரிடிக்ஷன் தரப்படும். நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்டையும் ஜாதகம் பார்க்க போக மாட்டீங்க. நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் அப்படி இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு 40 நிமிஷம் நான் டைம் எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு 5 ஜாதகத்துக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? நமக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க. உங்களை தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.